நாங்க ₹1 கொடுத்தா நீங்க 29 பைசா கொடுக்குறீங்க. அந்த 29 பைசால உங்களுக்கு ₹1000 கொடுத்துட்டு இருக்காங்க. இது வேற எங்கேயும் செய்யல. செஞ்சா இந்தியாவே மேம்படும். பெண்களுக்கு பஸ்ல ஃப்ரீ பாஸ் சொன்னாங்கல்ல, அது இந்தியா பூரா கொடுத்தா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். இந்த பஸ் பாஸை வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி போட்டு சிறு குறு தொழில்கள் எல்லாம் அடிபட்டு இருந்த நேரத்தில் பெண்கள் எல்லாம் போய் வியாபாரத்திற்கோ சிறு வியாபாரங்கள் செய்வதற்கு பஸ்ல போவதற்கு உதவியாக இருக்கிறது. இது இந்தியா பூரா கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆனா செய்யலையே. இங்கே பறக்கும் அத்தனை கொடிகளும் ஒரு முக்கியமான கொடி பறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக பறக்கின்றன. அது நம் தேசிய கொடி. ஜனநாயகத்தின் அடையாளமாக ஒரு கொடி பறந்தே ஆக வேண்டும் என்பதற்காக இத்தனை கொடிகளும் பறந்து கொண்டிருக்கின்றது. நீங்க அவரை விமர்சனம் பண்ணீங்களே, விமர்சனம் பண்றது எங்க கடமை, உங்க கடமையும் கூட. ஆனால் ஆபத்துன்னு வரும்போது என் கையில பிஸ்லரி பாட்டில் இருக்கு, வீடு பத்தி இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன் நல்லவன் கிடையாது. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. எனக்கு முதல்ல பரிவட்டம் கட்டு, அப்பதான் நான் தேரை இழுப்பேன்னு சொல்ற ஆள் நான் இல்லை. இந்த தேரை, இந்த ஜனநாயக தேரை இழுக்க வேண்டியது என்னுடைய கடமை, நம்முடைய கடமை. அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன்.